எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரவி மோகனும் ஜெயம் ரவியும் அவருடைய முன்னாள் மனைவியும் பேசின ஒரு குறிப்பிட்ட ஃபோன் ஆடியோ வெளியாகி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்கள் எல்லாம் கலங்கி போயிருக்குது. இந்த ஒரு மனுஷனுக்குள்ளே இப்படிப்பட்ட வேதனைகள் கவலைகள்லாம் இருக்குதா, இந்த மனுஷனை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்கள் எல்லாமே கலங்குது. அப்படி என்ன ஜெயம் ரவியும் அவருடைய முன்னாள் மனைவியும் பேசிக்கிட்டாங்க, அந்த ஃபோன் ஆடியோவில் இருக்கிற அனைத்து விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ரவி மோகன் இவரை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி இவர் கொடுத்த பேட்டி தான். ஒரே ஒரு பேட்டியில் மொத்த தமிழகத்தையுமே அவர் பக்கம் திரும்ப வச்சுக்கிட்டாரு. எல்லாருமே இப்போ இந்த மனுஷன் பாவையா, அதாவது எவ்வளவோ பணம், எவ்வளவோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் பரவாயில்ல, செலிப்ரிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல மனைவி அமையலினா இவரை மாதிரி தான் வாழ்க்கையில் கஷ்டப்படணும், வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல மனைவி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நேயர்களே, அந்த பேட்டியில் அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தினது, நான் ரத்த வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறேன், அதற்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க, அதுதான் காரணம்னு சொன்னார். இத்தனைக்கும் நம்ம எல்லாருக்குமே திரும்ப அவர் ஒரு படித்தவர் தான் ஒரு ரத்த வாந்தி எடுக்கிறத கூட பிளாக் மேஜிக் தான் காரணம்னு நினைக்கிறாருன்னா எந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இருப்பார். அதே மாதிரி அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். என்னுடைய மொத்த வாழ்க்கையிலேயே நான் சந்தோஷமாக இருந்த ஒரே நாள் என்னுடைய மகனுடைய டிக் படத்தில் அவங்க கூட சேர்ந்து நடித்த அந்த ஒரு தினங்கள் மட்டும்தான், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்பவே சந்தோஷமான இருந்த நாள்னு சொன்னார். உண்மையாலும் இதுதான் மிக பெரும் அளவுக்கு வருத்தம் தரக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு செலிப்ரிட்டி, எத்தனையோ அழகான ஹீரோயின், எத்தனையோ இடத்துக்கு போய் நடிச்சிருப்பார், எத்தனையோ மனிதர்களை சந்திச்சிருப்பார். ஆனால் அவங்கள எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் மகன் கூட தான் நடித்த அந்த படத்தில் இருந்த டைம் தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமான நாள். ஆனால் அந்த மகனையே என்னை விட்டு பிரிச்சுட்டாங்க, அந்த வலியை என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு திடீர்னு அவர் அழுக ஆரம்பிச்சது நம்ம எல்லாரையுமே மிக பெரும் அளவுக்கு கவலைக்குள்ளாக்குது. இப்படி இருக்க நேயர்களே, ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பேசின ஒரு குறிப்பிட்ட ஃபோன் ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவல் வெளியாக இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்கள்ட்ட முதல்ல ஆர்த்தி தான் கேட்குறாங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் போய் இப்படி ஒரு பேட்டி கொடுக்குறீங்களே, இப்படி பேட்டி கொடுக்கறது நாளைக்கு நம்முடைய பசங்க பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜெயம் ரவி அவர்கள், என்னடி பையன் பார்த்தா நினைப்பான்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கிற, அவன் முகத்தை கூட என்னை பார்க்க விட மாட்டேங்கிற, இன்றைக்கி அவன் பையன் பார்த்தா என்னன்னு நீ நினைப்பான்னு நினைக்கிறியே, அந்த பையனை பார்க்கணும் இத்தனை நாள் நினச்சி பாடி கார்டை வச்சு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும், நான் உங்ககிட்ட என்னடி கேட்குறேன், அந்த பையனை பார்க்கணும், என் பையனை பார்க்கணும் தாடி நான் கேட்குறேன், வேறு என்ன கேட்குறேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, கோர்ட்டு ரூல்ஸ் சொல்லியிருக்குது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பேட்டி கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க நீங்கள் பையனை கிட்ட கூட நெருங்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்லும் போது ஜெயம் ரவி கத்த ஆரம்பிச்சிருக்காரு, அழுக ஆரம்பிச்சிருக்காரு. ஃபோன் கட் ஆகிடுச்சு. நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் முழுக்க மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு மகன் மேலே இவ்வளோ பாசம் இருக்கிற ஒரு தந்தையை அந்த மகன் முகத்தை கூட பார்க்க விடாமல் தடுக்கும் போது அந்த தகப்பனுக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கிடக்கிற தெரிவிங்க. நன்றி.